அறிவியல் சிஐடிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொரியாலிஸ் எஃபெக்ட். இந்த கொரியாலிஸ் எஃபெக்ட் அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம நடந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நம்மலாம் விளையாடும் போது பார்த்தோம்னா ஒரு பாலை நம்ம எரிஞ்சோம் அப்படின்னா அந்த பால் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம எறிவோம், த்ரோ பண்ணுவோம். ஆனால் அந்த பால் வந்து போய் ரீச் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரோ பண்ணுற அந்த டைரக்ஷனில் போகாமல் த்ரோ பண்ணுற டைரக்ஷன்லேருந்து வெஸ்ட் பக்கமாக போயிட்டு ரீச் ஆகும், ஒரு கர்வில் போயிட்டு எண்ட் ஆகும். இதுக்கு பேரு தான் கொரியாலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால கொரியாலிஸ் எஃபெக்ட் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எர்த் வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு வந்து ரொட்டேட் ஆகுது. அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட்னு சொல்ல முடியாது, ஏன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்னு சொன்னோம்னா அது தப்பாயிடும். ஒரு ரெண்டு பேரை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல நிற்க வச்சுட்டு அவங்களுக்கு எது லெஃப்ட் எது ரைட் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமா முடியாது இல்லைங்களா? ஏன்னா ரெண்டு பேருக்கும் லெஃப்ட் ஒவ்வொரு பக்கம் இருக்கும், ரெண்டு பேருக்கும் ரைட் சைடு ஒவ்வொரு பக்கம் இருக்கும். ஆனா இதை சொல்லும் போது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஸோ பூமி வந்து ரொட்டேட் ஆகிற சைடு வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட், வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் ரொட்டேட் ஆகும்போது நம்ம இப்போ ஈக்குவேட்டர் ரீஜியன்ல இருக்கிற ஒரு நபர், ஈக்குவேட்டர் மீன்ஸ் இந்தியாவுக்கு கீழே அங்க இருக்கிற ஒரு நபர் ஒரு பாலை எறிகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, அவர் ஒரு பாலை எறிகிறாரு. அது வந்து தரையோடு இல்லை, தரையில இருக்கிற நாமளும் பூமியோடு சேர்ந்து ரொட்டேட் ஆகும். ஆனா பாலை வந்து நம்ம ஏர்ல எரியும் போது அதுக்கும் இந்த பூமி இந்த லேண்டுக்கும் வந்து டச் ஆகாது. ஸோ மேல இருக்கிற அந்த பால் வந்து நம்ம எரியிற டைரக்ஷனுக்கு போகும், ஸ்ட்ரைட்டா எரிஞ்சோம்னா ஸ்ட்ரைட்டா போகும். ஆனா பூமி ரொட்டேட் ஆகுறதுனால ரொட்டேட் ஆகும்போது நம்ம மேல எறிகிறோம் அப்படின்னா அது லேண்ட் ஆகுற அந்த இடம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடமா இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு கர்வ் போட்டோம் அப்படின்னா நம்ம எரிஞ்ச ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அது ரீச் ஆன அந்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா அது ரீச் ஆகுற அந்த டைமுக்குள்ள அந்த பூமி வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் பக்கம் ரொட்டேட் ஆகுது. ஸோ நம்ம எரிஞ்சது வந்து இந்தியாவுக்கு மேல இருக்கிற சென்னையில இருந்து டெல்லிக்கு நம்ம எரிஞ்சிருப்போம். ஆனா அந்த பால் ரீச் ஆன இடம் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போயிருக்காது, பாகிஸ்தான்ல போய் விழுந்திருக்கும். இதுதாங்க கொரியாலிஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த கொரியாலிஸ் எஃபெக்டை அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு எல்லா கண்ட்ரிகளும் ராக்கெட் லான்ச் பண்றாங்க. நம்ம இஸ்ரோ ராக்கெட் லான்ச் பண்றாங்க, சந்திரயான் 2 லான்ச் பண்றாங்க. நிலாக்கு வந்து மூணுக்கு வந்து ஒரு சேட்டலைட் அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க எப்படி அனுப்புவாங்கன்னா இந்த கொரியாலிஸ் எஃபெக்டை பேஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க. எப்போ எந்த டைரக்ஷன்ல இருந்து எந்த டைரக்ஷனுக்கு ராக்கெட் லான்ச் பண்ணா அது கரெக்டா போகும் அப்படின்ட்டு பூமி வந்து ரொட்டேட் ஆகுற அந்த சைட்லயே நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணோம்னா அது போய் ரீச் ஆகுற டைம் வந்து லேட் ஆகும். ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ராக்கெட் லான்ச் பண்ணோம்னா அது போற அந்த டைரக்ஷனை சீக்கிரமா போயிட்டு அடையும். இதுதான் கொரியாலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவேட்டர் ரீஜன்ல இருக்கிற வெஸ்ட் சைட்ல இருக்கிற ஒரு நபர் ரைட் சைட்ல வந்து சேர்றதுக்கு, ஈஸ்ட் சைடு வந்து சேர்றதுக்கு 1630 km/h அப்படின்ற அந்த வேகத்துல வருவாங்க, அவ்வளவு ஸ்பீட்ல வருவாங்க. அதுவே போலார் ரீஜியன்ல இருக்கிற ஒரு நபர் வெஸ்ட் சைட்ல இருக்கிறவர் ரைட் சைடு ஈஸ்ட் சைடுக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிற டைம் பாத்தீங்கன்னா 1200 km/h அப்படின்னு தான். அவர் ஸ்லோவா தான் வருவாரு. ஏன்னா இது வந்து சுத்தும் போது டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இது சுத்துற அந்த டைரக்ஷன் வந்து வேகமா வரும். ஷார்ட்டா இருக்கிற அந்த போலார் ரீஜியன்ல ரொட்டேட் ஆகும்போது அது வந்து சேர்ற இடம் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். இதுவும் கொரியாலிஸ் எஃபெக்ட் தான். நம்ம கொரியாலிஸ் எஃபெக்ட் பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த கொரியாலிஸ் எஃபெக்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து இருக்கிறதான ஒரு அட்டை இல்ல பேப்பர் எடுத்துக்குவோம், அதை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சென்டர் பாயிண்ட்ல ஒரு பின்னை வந்து ஒரு அட்டையில வச்சு பின் பண்ணிடுவோம். அது ரொட்டேட் ஆகுற மாதிரி பின் பண்ணிட்டு நம்ம சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த அந்த கர்வ் எண்ட் ஆகுற அந்த இடத்துல வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஃபர்ஸ்ட் வந்து வரைஞ்சிருவோம். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை அந்த பேப்பரை இல்லை அந்த அட்டையை, அந்த ரவுண்டா இருக்கிற அந்த அட்டையை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா போகாது, ஒரு கர்வ்ல ஒரு ரவுண்ட் ஷேப்ல போயிட்டு தான் எண்ட் ஆகும். இதுதாங்க கொரியாலிஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த கொரியாலிஸ் எஃபெக்ட் பேஸ் பண்ணி தான் சைக்ளோனும் ரொட்டேட் ஆகுது. நார்த்தன் போலார் ரீஜியன்ல வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம வெஸ்ட் சைட்ல இருந்து ஈஸ்ட் சைடு நம்ம பூமி ரொட்டேட் ஆகுறதுனால நார்த்தன் ரீஜியன்ல வந்து சைக்ளோன் வந்து லெஃப்ட் சைட்ல ரொட்டேட் ஆகும். அதே சதர்ன் சைடு வந்து ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து ரைட் சைட்ல ரொட்டேட் ஆகும். இதுதாங்க கொரியாலிஸ் எஃபெக்ட். இதை இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்ஸ்.